அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உங்க குடும்ப உறுப்பினரால் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாயும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் புதனும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்க இருக்காங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி, விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் 3 கிரகங்கள் 6வது ராசியில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம குறிப்பாக சூரியன் 6ல் இருப்பதும், வக்ர கிரகமான ராகு 6ல் இருப்பதும், சுக்கிரன் உச்சம் பெற்று வக்ரம் அடைந்திருப்பதும் இன்னல்களை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறும் வாய்ப்பினை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம வரும் பணத்தை எதிர்கால முதலீடாக மாற்றிக்கொள்ளுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும் யோகமும் உண்டு. அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ல் கேது இருப்பது நிம்மதி தேடி கோவிலுக்கு செல்லும் வாய்ப்பு அதிகரிக்குங்க. ஒரு சிலருக்கு பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குது. குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப ராசியை பார்வையிடுவதால் கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவை நீங்கி விடுங்க. இருந்தாலும் கூட கணவன் மனைவிக்குள் ஏற்படக்கூடிய ஒரு சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் கூட ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக அவை நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். எந்த முயற்சிகள் செய்தாலும் எழுச்சியோடும் முன்னேற்ற ஏற்பாடோடும் செய்ய வேண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல் நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அது விவகாரமாக மாறிவிடும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. சில தருணங்கள்ல பிறர் உதவியை நாட வேண்டிய ஒரு நிலை இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் குரு அமர்ந்துள்ள தருணத்துல ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் அனுகூலமாக இல்லைங்க. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. கூடுமான வரையில் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்ளுங்க. திருமண முயற்சிகள்ல தடங்கல்கள் ஏற்படுங்க. அவசரப்பட்டு தீவிர விசாரிக்காமல் தவறான வரனை நிச்சயித்துவிடும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால ஆரம்பத்திலிருந்தே வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல பணம் யாருக்காகவும் எதற்காகவும் வாங்கி கொடுக்க வேண்டாங்க. எக்காரணத்தை கொண்டும் பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருப்பது அவசியமாகுங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்ளும் வாய்ப்புள்ளத கிரக நிலைக்கு நல்ல தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுது. ஆரம்பத்திலேயே உங்களுக்கு கவனம் மிக மிக அவசியங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. உயரதிகாரிகள் கண்டிப்பு கவலை அளிக்குங்க. ராகு உங்களுடைய பதவிக்கு பாதுகாப்பு அளிப்பாருங்க. குறிப்பாக அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசி அன்பர்கள், மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் ஆகியோருடன் பழகுவதில் அளவோடு இருப்பது அவசியங்க. தேவையற்ற பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள் வாய்ப்பு உள்ளத கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. குறிப்பா துலாம்
ராசினியர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே மீண்டும் மீண்டும் அது சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி அன்பர்களுக்கும் கூட சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பின்பு வேலை கிடைக்குங்க. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராகு உங்களுக்கு பரிபூரண அனுகூல நிலையில் இருக்கிறதால இக்காலகட்டங்கள்ல நல்ல விற்பனையும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல முதலீடுகள்லையும் தாராளமாக நீங்கள் ஈடுபடலாங்க. இருந்தாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. சந்தை நிலவரம் உங்களுக்கு ஆதரவாக இருக்குங்க. உங்களுடைய உற்பத்தியை அளவோடு அதிகரித்து கொள்ள ஏற்ற ஒரு காலகட்டமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சிலர் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பு உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அரசியல் பிரமுகர் ஒருவருடைய ஆதரவு உங்களுடைய வியாபார அபிவிருத்திக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த வாரத்தில் மேலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. பார்க்கும்போது மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கல்வி முன்னேற்றம் நீடிக்குதுங்க. இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தவறான நட்புகளினாலும் உங்களுடைய நட்பை இருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுதுங்க. கூடுமான வரையில் மற்ற மாணவர்களுடன் அளவுக்கு மீறி நெருக்கத்துடன் பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. விடுதிகள் தங்கி படிக்கும் மாணவ மாணவியர் தங்களுடைய படிப்புண்டு என்று விலகி இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை செய்யும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உள்ளிட்ட மற்ற கிரகங்கள் உங்களுக்கு இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. வயல் உழைப்பு கடினமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான கவலை ஏற்படுங்க. அஷ்டமத்தில் குரு இருப்பதால் குடும்ப சூழ்நிலை கவலை அளிக்குங்க. கணவருடன் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு அனுகூலங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வைங்க. குலதெய்வ கோவில்களுக்கு ஒரு முறை சென்று வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.